இங்க சொந்த கிராமத்திலேயே கான்ஸ்டபிளா இருக்க கலைப்பாண்டியன் அப்படிங்கிறவர் ஸ்டேஷனுக்கு கிளம்பிட்டு இருக்கிறார். அன்பான மனைவின்னு அவர் குடும்பம் ரொம்ப சிறப்பாவே போய்கிட்டு இருக்கு. இவங்க குடும்பம் காலங்காலமா ஆடு மேய்க்கிற தொழில பாத்துட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா அவங்க அம்மா ஆட்டோட கொம்ப வாயாலே கடிச்சு துப்பிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க வீட்டுல ஆடு மேய்க்கிற வேலை பாக்குற கருப்பு அப்படிங்கிறவரு, எனக்கு ஒரு ஆடு சென ஆடா பார்த்து புடிச்சு உன் கையால கூட ஆத்தா அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவங்க சொல்றாங்க, ஆடு மேய்க்கிறது ஒண்ணு சாதாரண வேலை இல்ல அப்படிங்கிற மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் காட்டுக்குள்ள இருக்கிறதுனால போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளார பாம்பு வந்துருது. சோ அந்த பாம்பை அடிக்கிறதுக்காக அங்கேயும் இங்கேயும் ஒரு ஆளா இருக்கிறாங்க. திடீர்னு இன்ஸ்பெக்டர் பீரோ மேல ஏறி துப்பாக்கி எடுத்து சுட்டுறதுக்கு எல்லாம் போறாரு. ஆனா அந்த கிராமத்துல உள்ளவங்க பாம்பை ஈஸியா கையாலே கொண்டு போய் காட்டுல கொண்டு போய் விட்டுறாங்க. இப்ப பார்த்தா இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு எந்த ஒரு கேஸுமே வர்றது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஷனை க்ளோஸ் பண்ணிட்டு இவங்க எல்லாரையும் சிட்டிக்கு மாத்த போறதா சொல்லி இருப்பாங்க. இந்த கலைப்பாண்டியங்கிற ஒரே ஊர்ல ஸ்டேஷன் இருக்கிறதுனாலதான் ஈஸியா வந்து போயிட்டு இருப்பாரு. அதனால ஸ்டேஷனை மூடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பக்கத்து ஊர்ல காசு வாங்கிட்டு உள்ள போறவங்க இருக்கிறாங்க. சோ அவங்கள பார்த்து ரெடி பண்ணி உள்ள அனுப்புறான்னு சொல்லுவாரு. அந்த இன்ஸ்பெக்டருமே எனக்குமே இந்த ஸ்டேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு, சோ அதனால நானுமே வரேன் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க போற வழியில பாத்தீங்கன்னா நிறைய ஆடுகள் மேய்குது. இது எல்லாம் அவருடைய ஆடாதான் இருக்கு. அதனால இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு, இந்த மொத்தம் எத்தனை ஆடுதாயா வச்சிருக்கீங்க அப்படின்னு. மொத்தம் 5000 ஆடு இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. கேஸ் வாங்கிட்டு உள்ள போறதுக்கான ஆட்கள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டியை போயிட்டு விசாரிக்கிறாங்க. அந்த பாட்டி சொல்றாங்க, இப்பெல்லாம் அது மாதிரி யாரும் போறது இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸ்டேஷன்ல உட்காந்து இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் எல்லாரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இவருடைய பொண்டாட்டிக்கு இவர் போலீஸா இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும், ஆனா இவருக்கு ஆடு மேய்க்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். அதனால இன்ஸ்பெக்டர் என்ன கேக்குறாருன்னா, உனக்கு ஆடு மேய்க்கிறது பிடிக்குமா இல்ல பொண்டாட்டி பிடிக்குமாங்கிற மாதிரி கேக்குறாரு. சொல்லி இத மாதிரிலாம் கேட்டு காமெடி பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த கருப்புங்கிறவன் அங்க ஒரு வீட்டு இடுக்குல சரக்கு ஒளி வச்சிருப்பான். சோ அந்த சரக்கு பாட்டில எடுத்து ட்ரிங்க்ஸ் பண்றதுக்காக போவான். ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு நின்றுட்டு இருப்பான். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா மேல வெறும் காக்காவா நிறைய பறந்துட்டு இருக்கும். என்ன இவ்வளவு காக்காவா பறந்துட்டு இருக்கேன்னு அங்க போய் நின்று பார்த்து ரொம்ப அதிர்ச்சியாகி ஓடி போயிடுவான். உடனே அந்த கான்ஸ்டபிளுக்கும் கால் பண்ணி சொல்லியிருப்பான். அவர் பார்த்தா அந்த இடத்துல ஒரு மனிதனுடைய தலையும் அதோட சேர்த்து நிறைய பணமும் இருக்கு. இப்போ கண்டுபிடிச்ச அந்த தலை மேற்கு பக்கம் இருந்தாதான் அது நம்ம ஸ்டேஷனுக்குள்ள கேஸா மாறும் அப்படிங்கறதுனால அந்த தலையை எடுத்து மேற்கு பக்கம் மாத்தி வச்சிடறாரு. அதை பார்த்த கருப்பு, அண்ணா இந்த தலை அந்த பக்கம் இருந்துச்சு, இது எப்படி இங்க வந்துச்சுன்னு கேட்க போக, உனக்கு சிலையா இருக்கிற ஆடு வேணுமா வேணாமா அப்படின்னு கேட்டு அவர் அப்படியே பத்தி விட்டுறாரு. இப்போ அந்த எஸ்ஐ ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. அது பார்த்தா அந்த தலையோட சேர்த்து ஒரு லெட்டரும் பிளஸ் நிறைய பணமும் இருக்கும். என்னன்னா, என் தலையை எடுத்து அடக்கம் செய்யறவங்களுக்கு இந்த பணத்தை அவங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்ப அந்த இடத்துக்கு ஹையர் ஆபீசர்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. அது மட்டும் இல்ல, மோப்பனாயை வச்சு மோப்பம் முடிக்க வைக்கிறாங்க. அது மோப்பம் முடிச்சதுல பாத்தீங்கன்னா கீழே ஒரு டாலர் இருக்கிறது இருக்கும். அதை போட்டோ எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு வண்டி போன தடமும் இருக்கும். அதையும் தலையை எடுத்து வைக்கிறதுக்காக ஒரு பாக்ஸ் ஒண்ணு கேக்குறாங்க. இவன் போயிட்டு கருப்பு பூந்தி பாக்ஸ் கொண்டு வந்திருப்பான். சோ அந்த பூந்தி பாக்ஸ்ல தலையை எடுத்து வைக்க சொல்லியிருப்பாங்க. நீ எடுத்து வை நான் எடுத்து வைன்னு சொல்லிட்டு போட்டி போட்டுட்டு இருப்பாங்க. கடைசியிலே கருப்பவே அந்த பூந்தி பாக்ஸுக்குள்ள தலையை எடுத்து வைக்க சொல்றாங்க. கருப்பு பயந்துகிட்டே பூந்தி பாக்ஸ் எடுத்து வைக்கிறாங்க. இதை போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு போனா உடம்பு இல்லாம தலையை மட்டும் போஸ்ட்மார்ட்டம் பண்ண. இப்போ அந்த தலையை பிரிண்ட் போட்டு போட்டோ எடுத்து எல்லாருக்கிட்டுமே காட்டுறாங்க. காட்டி இது யாருக்காவது தெரியுமான்னு விசாரிக்கிறாங்க. அது மாதிரி விசாரிக்கும் போது ஒரு டீ கடைக்காரர் மலிப்பி பதில் சொல்றாரு. சோ அதனால அவரை கூப்பிட்டு உத்திரி விசாரிக்கிறாங்க. இவரு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால இவரை நான் ஒரு திருவிழால பார்த்தேன். அந்த திருவிழால டான்ஸ் ஆடுற பொண்ணுங்களுக்கு கூட துணைக்காக வந்திருந்தான். அந்த பொண்ணுங்களை நாங்க பாத்திர மாட்டோமான்னு எட்டி பாத்துட்டு இருந்தோம். நாங்க கேட்டப்ப ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க நேர்ல பாத்துக்கோங்க, திருவிழா முடிஞ்சு பாத்துக்கோங்கன்னு சொல்லி எங்களை அனுப்பி வச்சுட்டான் அப்படின்ட்டு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த திருவிழாவில சண்டையை மூட்டி விட்டு அங்க அந்த பிள்ளைங்களை ரொம்ப சேஃபா அந்த பொண்ணுங்களையும் அழைச்சிட்டு போயிருப்பான். அப்ப வீட்டுல அவங்க அம்மா ஒரு மாடு வாங்கிருக்கதா சொல்லுவாங்க. அவங்க மனைவி வேணான்னு சொல்லுவாங்க. அவங்க கண்டிப்பா அவங்க மனைவி நான் ஒண்ணு வேலை வாங்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாட்டை பாக்குறதுக்காக போயிடுவாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போறாங்க. சாப்பிட போகும்போது இந்த தலையை பத்தி அவன் ரொம்ப ஒய்ஃப் கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கான். அந்த டைம்ல ஒய்ஃப் என்ன பண்றாங்கன்னா, காசு கொடுக்குற கவுண்டர்ல போயிட்டு ஒரு போட்டோவை காமிச்சு இவரை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அவரு உடனே அதிர்ச்சியா இருந்துச்சது மட்டும் இல்லாம இந்த கடையுடைய பெரிய முதலாளி இவர்தாமா அப்படின்னு சொல்றாரு. இப்ப அவருடைய மனைவி போலீஸ்காரன் கண்டுபிடிச்ச அந்த தலையை பத்தி ஹோட்டல்காரங்கிட்ட விசாரிக்கும் போது, என்னமா இவரா இறந்துட்டாரு, இவர்தாமா இந்த ஹோட்டலோட பெரிய முதலாளி அப்படின்னு சொல்லி அவர் பெரியவர் சொல்றாரு. பழக்கலாம் எதுவும் இல்லமா, 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த முத்துங்கிற அந்த பையன் வந்தாப்ல சாப்பிடும் போது என்ன ஹோட்டல் முதலாளி ரொம்ப தரகுறவா நடத்தினது பார்த்தாப்ல. உடனே அந்த கடையுடைய 3 வருஷத்துக்கான லாபத்தையும் அந்த கடையுடைய மொத்த விலையுமே கொடுத்து அந்த ஹோட்டல் ஓனரை அப்படியே அனுப்பி வச்சிட்டாரு. அவரை அனுப்பி வெளில போக சொல்லிட்டு உடனே என்ன இந்த ஹோட்டலுக்கு
ஹோட்டலுக்கு நீங்க தான் முதலாளி, இந்த ஹோட்டலை பத்திரமா பாத்துக்கோங்க, இனிமே இந்த ஹோட்டல் உங்களுடையது அப்படின்னு சொல்லி என்ன கல்லாப்பட்டியில உட்கார வச்சுட்டு போனாரு. அப்படியேப்பட்ட மனுஷனா இறந்துட்டாரு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றாரு அவரு. நான் இவரை அன்னைக்கு பார்த்ததுதான், அதுக்கப்புறம் இவரை நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல் முதலாளி சொல்லிடுறாரு. இவர் இனி என்னால பார்க்க முடியாது, எனக்கு தயவு செஞ்சு இந்த போட்டோவையாச்சும் கொடுங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்கார்ட்ட அந்த ஹோட்டல் முதலாளி போட்டோ வாங்கிக்கிறாரு. ஆல்ரெடி இவங்களை ஒரு டான்ஸ் குரூப்போட பாத்திருக்கேன் அப்படின்னு சொன்னதுனால அந்த டான்ஸ் குரூப்பை பத்தி விசாரிக்கிறதுக்காக போறாங்க. எப்ப மீனாங்கிறவங்க இந்த டான்ஸ் குரூப்பை விட்டு போனாங்களோ அப்ப இது சரியா போகல, அதனால நாங்க இதை விட்டுட்டோம் அப்படிங்கிறது சொல்லிடுறாங்க. சோ மீனாங்கரை பத்தி வேற எந்த டீடைல்ஸுமே இவங்களுக்கு கிடைக்கல. ஆனா கூட இந்த சிட்டு அப்படிங்கிறவங்க பக்கத்துல டெய்லரிங் ஷாப் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் இவங்க கலெக்ட் பண்றாங்க. அவங்க செக் பண்ண அந்த போட்டோஸ்ல ஒரு போட்டோல முத்து யானை மேல உட்கார்ந்த மாதிரி ஒரு போட்டோஸ் இருக்கும். சோ இந்த போட்டோவை எடுத்துக்கிறாங்க. இந்த யானை எங்க இருக்குன்னு சொல்லி விசாரிக்கும் போது கேரளால இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. சோ அங்க போயிட்டு கேரளால விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க. பார்த்தா அந்த யானை ஒரு கோயில்ல இருக்கும். சோ இந்த யானை எங்க இருந்து வந்தது அப்படின்னு சொல்லி விசாரிக்க போனதுல இந்த யானை ஒரு ட்ரஸ்ட்ல இருந்து தான் வந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த முத்துங்கிறவர் பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அனாத ஆசிரமத்தோடைய மேனேஜரா இருந்ததாகவும் சொல்றாங்க. டெய்லர் ஷாப் வச்சிருக்கிற சிட்டுக்கிட்ட போயிட்டு விசாரிக்கிறதுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு இருக்கிற வழியில நிறைய பேர்கிட்ட விசாரிக்கிறாங்க. அப்போ ஒரு ஆடு மேய்க்கிற அம்மா கிட்ட விசாரிக்கிறாங்க. இந்த பையன் ரொம்ப நல்ல தம்பி, ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ஆட்டு புழுக்கை எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு நிறைய பிளாஸ்டிக் பொருள் அலுமினியம் பொருள் வந்து கொடுத்துட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவன் என்ன பண்ணிருப்பான்னு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆட்டு புழுக்கையை வாங்கி ஆடு மேய்க்கிறவங்க அப்படிங்கறனால நிறைய பேர் ஆட்டு புழுக்கையை வாங்கிட்டு பிளாஸ்டிக் பொருளை ஃப்ரீயாவே கொடுத்துட்டு திரும்ப அந்த புழுக்கை எல்லாத்தையுமே வந்து ஈவினிங்ல போயிட்டு கீழே கொட்டிட்டு போயிடுவான். ஹோட்டல்காரருடைய கடைக்கு வந்து ஒருத்தர் சாப்பிட வந்திருப்பாரு. இவன் போட்டோ ஏன் இங்க மாட்டி வச்சு பாலை போட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இவர் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல் முதலாளி கேட்கும் போது இவன் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என் கடையில தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இங்க முத்துவுடைய போட்டோ பார்த்துட்டு அங்க சாப்பிட வந்தவரும் இவர் 15 வருஷத்துக்கு முன்னால என்னுடைய கடையில தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் அப்படின்னு வந்து சொல்றாரு. முத்து வேலை பார்த்துட்டு இருந்தா அந்த கடைக்கு வந்த ஒருத்தர் ரொம்ப பதட்டமா இருப்பாரு. அவர் ஒரு வாட்சை கொடுத்து இந்த வாட்சை உடனே சரி பண்ணி கொடு அப்படின்னு கேள்வி கேட்பாரு. இந்த வாட்ச் சரியாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. ஆனா அவரு சரி நீ சரி பண்ணாலும் பரவாயில்ல, அதை கிளீன் பண்ணியாச்சும் வை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் போயிடுவாரு. பார்த்தா அந்த கடையில இப்போ ஒரு மஞ்ச பைய அவர் வந்து வச்சுட்டு போயிருப்பாரு. இவன் யதார்த்தமா என்ன புதுசா ஒரு மஞ்ச பை இருக்குன்னு எடுத்து பாக்குறா. உள்ளார பார்த்தா வெறும் தங்க பிஸ்கட்டா இருக்கு. சோ உடனே அதை அப்படியே வச்சிருப்பாரு. ரொம்ப நாள் கழிச்சு அவர் மறுபடியும் வந்து என் வாட்ச் எங்க கிளீன் பண்ணிட்டியான்னு சொல்லி வாங்க வருவாரு. வாங்க வரும்போது நான் கடையில ஒரு மஞ்ச பை விட்டுட்டு போயிட்டேன், எடுத்து வச்சிருக்கேன் பாரு. அவன் ஒண்ணு எடுத்து கொடுப்பான். ஓனர் ஒண்ணுமே இல்லன்னு சொல்லுவான், ஆனா இவன் வந்து எடுத்து கொடுப்பான். இது உள்ளார என்ன இருக்குன்னு நீ பாத்தியா அப்படிம்பாரு. ஆமா திறந்து பார்த்தேன், ஆனா அதுல இருந்து நான் எதுவுமே எடுக்கல அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்லுவான். அந்த இடத்துல கடையில உள்ள ஓனர் சொல்லுவாரு, அட பாவி இவ்வளவு நாளா இது இங்கதான் இருக்கா, என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா, போலீஸ் வந்து பார்த்தா என்ன தானே வந்து அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க சொல்லிட்டு அவர் வந்து திட்டுவாரு. இந்த கடையில வேலை இல்ல வெளில போடா அப்படின்னு சொல்லிடுவாரு. உடனே இவன் என்ன சொல்லுவான், நீங்க என்னோட பாம்பேக்கு வரியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாரு. ஏன்னா அவருக்கு அவருடைய நேர்மை ரொம்ப பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் முத்துமே பாம்பேக்கே போயிருப்பான். அதுக்கப்புறம் அந்த கடைக்காரமே அவரை பார்த்ததே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. முத்து அங்க மேனேஜரா இருக்கும்போது 2006ல ஒரு பாம்பு பிளாஸ்ட் வந்து நடந்ததாகவும் அதோட தான் முத்து அந்த இடத்தை விட்டு போனதாகவும் அவர் வந்து சொல்லுவாரு. அது மட்டும் இல்ல அந்த ஆசிரமத்துடைய ஸ்வீடன் அப்படிங்கிற அதாவது இவர் வாட்சி கடையில இருந்து அழைச்சு வந்தாரு இல்லையா, அந்த ஓனரையுமே யாருமே பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சிட்டுவை பாக்குறதுக்காக போறாங்க. சிட்டுவை பார்க்க போனவங்க சிட்டு கிட்ட இவரை பத்தி விசாரிக்கிறாங்க. உங்களுக்கு எப்படி வந்து முத்துவை தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அப்ப சிட்டு சொல்றாங்க, நாங்க ஒரு நாள் டான்ஸ் ஆடுறதுக்காக போறதுக்காக ஒரு இடத்துல உட்கார்ந்துருந்தோம். பஸ்ஸுக்காக உட்கார்ந்து பஸ் கிடைக்கல. அப்பதான் நாங்க முத முத்துவை பார்த்தோம். அழைச்சிட்டு வந்தது மட்டும் இல்லாம அந்த திருவிழாவில் டான்ஸ் ஆடுற வரைக்கும் அவங்க கூட துணையாவே இருந்திருப்பாரு. திருவிழால ஒரு சில பேர் வந்து இவங்க கிட்ட தகராறு பண்றதுக்காக காத்துட்டு இருந்திருக்காங்க. அந்த டைம்ல முத்து தான் அவங்களை மிரட்டி அந்த இடத்தை விட்டு அனுப்பி விட்டுருப்பான். இதை பார்த்த மீனாவுக்கு முத்துடைய கேரக்டர் ரொம்பவே பிடிச்சிருக்கும். அதனால எங்களுக்கு ஒரு டிரைவரும் வண்டியும் தேவை, அதனால நீங்க எங்க கூடயே இருக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி மீனா வந்து கேட்டிருப்பாங்க. எனக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும், அது மட்டும் இல்ல என்னை பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே நீங்க எங்கிட்ட கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பான். இங்க மாமியாங்க, நான் மாட்டுக்கு தண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன், இந்த சாணத்தை மட்டும் கொஞ்சம் அள்ளி போட்டுருமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சொல்றாங்க. சோ மாட்டுக்கு அதோட நான் அள்ளி தண்ணி வச்சேன்னா அந்த வாசத்துல வந்து குடிக்காது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இவன் என்ன நான் சாணி எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சு பார்த்தவ எடுக்காமலே சமையல் அறைக்கு போயிடுறா. அது மட்டும் இல்ல இவங்க வலிக்கு போட்டு விழுறாங்களா அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கா. அது மாதிரி மாமியாவும் வலிக்கு போட்டு விழுந்துடுறாங்க. இங்க மீனா எங்களை அழைச்சிட்டு வரதுக்கு ஒருத்தவங்க தேவைப்படுது, அதனால நீங்க எங்க கூட இருக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பா. உடனே முத்துவும் நான் என்னை பத்தி யாரும் என்ன ஏதுன்னு கேட்க கூடாது, அது மட்டும் இல்ல எனக்கு தனியாக ரூம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். இங்க வந்து பார்த்தா அவங்க வீட்டுல இருக்கிறது ஒரே ஒரு ரூம் மட்டும் தான் இருக்கும். சோ நீங்க இந்த ரூம்ல படுத்துக்கங்க, நாங்க இப்படி படுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவனே எனக்கு ரூம்லாம் ஒண்ணு வேணாம், நான் வெளியிலேயே படுத்துக்கிறேங்கிற மாதிரி வெளியில வந்துருவான். அது மட்டும் இல்ல அதுல இருந்து இவங்க 3 பேர் எங்க போனாலும் எங்க வந்தாலும் ஒன்னாவே போய் ஒன்னாவே வராங்க. அது மட்டும் இல்ல இவங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாவும் மாறிடுறாங்க. அதுல இருந்து மீனா டான்ஸ் ஆட போற எல்லா ஊருக்குமே முத்துவுமே கூட போயிட்டு வந்துகிட்டு இருப்பான். அது மட்டும் இல்ல அவன் டான்ஸ் ஆட ஊருக்கு போற எல்லா ஊர்லயுமே இங்க உள்ள ரவுடி எல்லாம் யாரு என்ன அப்படிங்கிற மாதிரி விசாரிக்க ஆரம்பிப்பான். இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட மீனா, நீ எதுக்கு எல்லா ஊர்லயும் வந்து ரவுடிங்களை பத்தி விசாரிக்கிற, ஒண்ணு நீ போலீஸா இருக்கணும் இல்ல ரவுடியா இருக்கணும், நீ கண்டிப்பா போலீஸ் இல்லன்னு எனக்கு தெரியும், பட் எதனால நீ இதெல்லாம் விசாரிக்கிறேன்னு கேட்பான். நீ என்ன வேணும்னு நினைச்சுக்க, ஆனா இதை பத்தி மட்டும் எதுவும் கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிடுறான். இவன் மேல கோவமா இருக்கிற சிந்துவோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கறதுனால அம்மாவை பார்க்க இவ தனியாவே கிளம்பிடுவா. இவ அம்மாவை பார்க்க தனியா கிளம்பிருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சு முத்துவும் பின்னாலேயே போயிட்டு அவளை சமாதானப்படுத்தி வண்டியிலேயே அழைச்சிட்டு போவான். அங்க போய் பார்த்தா அவங்க அம்மா ஒரு வில்லுப்பாட்டு பாடுறவங்களா இருப்பாங்க. அம்மா கூட பேசி பார்த்ததுல அம்மாவுக்கும் முத்துவை ரொம்ப பிடிச்சு போயிடுது, முத்துக்கும் அம்மாவை ரொம்பவே பிடிச்சு போயிடுது. முத்துவும் மீனாவும் நல்லா க்ளோஸா பழக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கும் போது நம்ம டிஸ்டர்பன்ஸா இருக்க வேணாம்னு சொல்லிட்டு சிட்டுவுமே அந்த ரூமை விட்டு கிளம்பி போயிருப்பா. இப்ப கேரளால இருக்கிற நம்ம போலீஸும் அவங்களுக்கு சரக்கு கிடைக்கல அப்படிங்கறதுனால கண்டசாரையை குடிக்கிறதுக்காக போயிருப்பாங்க. அப்படி குடிக்க போன இடத்துல இந்த போட்டோவை காமிச்சு இவன் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது இவன் பெரிய காட்டான் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க.
இப்ப எம்எல்ஏவா இருக்கிற பென்னி அப்படிங்கிறவரு ஸ்டார்டிங்ல நாமினேஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவள ஒரு குரூப் வந்து கலத்திட்டு போயிருப்பாங்க. அந்த பென்னிங்கிறவருக்கு கீழே தான் பாத்தீங்கன்னா முத்து வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பான். சோ அதனால அவன் வச்சிருக்கிற யானையை வச்சு பயமுறுத்தி அவர் வந்து காப்பாத்திருப்பான். முத்துவால உயிர் தப்பிச்சுதான் இன்னைக்கு அவர் வந்து படிப்படியா முன்னேறி எம்எல்ஏவா ஆயிருக்காரு. அப்படிங்கிற கட்டத்துல முத்து இறந்துட்டான் அப்படிங்கிற விஷயத்தை கேட்டு அவர் ரொம்பவே வந்து மனசு உடைஞ்சு போயிருப்பாரு. இப்ப அந்த ஆசிரமத்தை ஜெஸ்ஸி அப்படிங்கிறவங்க தான் எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. அதனால ஜெஸ்ஸி கிட்ட போய் விசாரிக்கிறதுக்காக போலீஸ் போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது இங்க சிந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து இருப்பாங்களா அந்த ஆசிரமத்துல. அப்படி இருக்கும்போது அவங்க குழந்தைகிட்ட ரொம்ப அன்பா பழகிறத பார்த்துட்டு முத்துக்கு வந்து அவங்க வந்து ரொம்ப பிடிச்சிருக்குமா. அதோட இவங்க 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸா பழக ஆரம்பிச்சிருப்பாங்களாம். அப்போ ஒரு நாள் சிந்துவை பொண்ணு பாக்குறதுக்காக வந்திருக்காங்களா. அந்த டைம்ல முத்துவை வீட்டுக்கு வர சொல்லி நான் இவரை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க முன்னால சொல்லிடுவாளாம். பொண்ணு பார்க்க வந்தவங்களும் அப்படியே போயிடுறாங்களாம். முத்து அந்த ஆர்பன்ஸ்ல மேனேஜரா இருக்கும் பொழுது அங்க சிந்துங்கிற பொண்ணு ரொம்ப சின்சியரா வந்து லவ் பண்ணிட்டு இருந்திருப்பான். அந்த ஆசிரமத்தோடைய ஆண்டு விழா அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கலவரமே வெடிக்குது. அந்த கலவரத்துல நிறைய பேர் வந்து காயம்பட்டு போறாங்க. அது மட்டும் இல்ல அந்த ஆசிரமத்துடைய ஓனரா இருக்கக்கூடிய ஸ்வீடன் இருக்காரு இல்லையா, அவரை கொல்றதுக்காக அதை பிளான் பண்ணிருப்பாங்க. அங்க போட்டிருக்கிற அந்த வெடிகுண்டால பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஸ்வீடன் தான் அந்த ட்ரஸ்டுடைய ஓனரா இருப்பாரு. இவரை கொல்றதுக்கு ஜானிங்கர் வந்தா பிளான் போட்டு இது மாதிரி பண்ணிருப்பான். இந்த கலவரத்துல முத்து ஆசையா லவ் பண்ண அவனுடைய காதலியை அவன் இழந்துடுறான். முத்து பயங்கர வருத்தத்துல இருக்கும்போது ஸ்வீடன் தான் அவனுக்கு ரொம்ப ஒரு பக்கபலமா ஒரு அப்பா போல இருந்து ரொம்ப பத்திரமா பாத்துப்பான். அது மட்டும் இல்ல இது வரைக்கும் சம்பாரிச்சு வச்சிருக்கிற இந்த 250 கோடியுமே யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பங்கு பிரிச்சுட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல ஜானி ஏற்பாடு பண்ண ஆளு ஸ்வீடனை வந்து சுட்டுறாங்க. முத்து அவனை விரட்டிக்கிட்டு ஓடுவான். ஆனா அதுக்குள்ள அவங்க எல்லாருமே வந்து ஓடிடுவாங்க. ஆனா ஸ்வீடன் இறக்குற தருவாரு என்ன சொல்லிடுறாருன்னா, நீ இனிமே எனக்காக யாரையும் நீ பழிவாங்க வேணாம், நீ நிம்மதியா வாழணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு முத்து என்ன பண்ணிடுறாருன்னா சொந்த ஊருக்கு கிளம்பி போற அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. ஆனா இந்த பணம் எதுவுமே வேணாம்னு சொல்லிடுறாரு. ஆனா அவருக்கே தெரியாம அவருடைய வண்டிக்கு பின்பக்கம் அவங்க கூட இருக்கிறவங்க பணத்தை வந்து வச்சு கொடுத்துறாங்க. அப்பதான் நான் முத்துவை கடைசியா பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏவுமே சொல்லி அனுப்பிடுறாரு. முத்து லவ் பண்ண அந்த மீனாங்கிற பொண்ணுமே அந்த ஆசிரமத்தை தேடி வந்திருப்பா. அவங்க கிட்ட அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து விசாரிக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் வந்து ஒரு ரவுடி வந்து முத்துவை தெரிய வந்து மிரட்டினா. அப்ப நான் அவங்க கிட்ட தெரியலன்னு சொல்லிட்டேன். கீழே போயிட்டு முத்துக்கிட்ட வந்து பேசிட்டு இருந்தா. யார் அவன்? நான் முத்துவை கேட்டேன். அதெல்லாம் உனக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் என்கிட்ட கேட்டுட்டான். முத்துவுக்குமே ரொம்ப உறுத்தலா இருந்ததுனால அந்த இடத்த விட்டு போகணும்னு சொல்லிட்டு அவன் வந்து நினைச்சதாகவும் உடனே வந்து இவன் வந்து போக விடாம தடுத்ததாகவும் மறுநாள் காலையில விடிஞ்சு பார்க்கும்போது ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அதுல கொஞ்சம் பணத்தையும் எடுத்து அந்த லெட்டரோட சேர்த்து வச்சுட்டு இனிமே என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவன் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா மீனாவும் சொல்லி முடிக்கிறா. உடனே தமிழ்நாட்டில் நடந்த இந்த ரெட்டக்கொலையை பத்தி விசாரிக்கிறதுக்காக போலீஸ் வந்து போறாங்க. அப்படி இறந்தவங்களுடைய வீட்டுக்கு போயிட்டு போலீஸ் போய் விசாரிக்கும் பொழுது ஒரு போட்டோவை காமிச்சு விசாரிக்கவும் இந்த போட்டோவை பார்த்துட்டு இவன் தான் அந்த 2 பேருமே கொன்னா, கொடூரமா கொன்னவனே இவன் தான் சொல்லிட்டு தலையில அடிச்சுட்டு அழுகுறாங்க. திருவிழா அப்ப அந்த ரெட்டக்கொலையை பண்ணது முத்துதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட இந்த போலீஸ்காரங்க என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்து அந்த மீசக்கார தாத்தாவை போய் பாக்குறாங்க. திருப்பி நீங்க என்கிட்ட தான் வருவீங்கன்னு தெரியும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டீ போட்டும் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்ல அன்னைக்கு ஸ்டேஜ்ல மீனா டான்ஸ் ஆடிட்டு இருக்கப்ப ஒருத்த வந்து டான்ஸ் முடிஞ்சதும் அவளை என் கூட அனுப்பி வை அப்படின்னு சொல்லிட்டு போவான். அப்ப நான் போய் சொன்னேன், அவளை நம்பி அனுப்பாத, அவன் ரொம்ப பொல்லாதவங்க, நிறைய பேரை வந்து கொண்டு போட்டிருக்காங்க, இது வரைக்கும் கூலிக்கு 30 கொலை வரைக்கும் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல அவனை மிலிட்டரியில இருந்து துரத்தி விட்டுட்டாங்க, அவங்க கிட்ட தூரத்துல இருந்து சுடக்கூடிய துப்பாக்கி முதற்கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். இந்த பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கான் பாரு அவனுடைய அண்ணன், இவன் தான் எல்லாத்துக்குமே ஸ்கெட்ச் போட்டு கொடுப்பான் அப்படின்னு சொன்னேன். அப்பதான் முத்துக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. இவன் அப்பா மாதிரி பாத்துட்டு இருந்த அந்த ஆசிரமத்துடைய ஓனர் அவனுடைய ஸ்வீடன் இருப்பாரு இல்லையா, அவரை கொன்னது இவன் தான் அப்படிங்கிறது. உடனே அதே திருவிழாவை வச்சு ரொம்ப கொடூரமா முத்து வந்து அவன் வந்து கொண்டிருப்பான். சாகடிக்கிறதுக்கு முன்னால உன்னை அனுப்புனது யாரு ஸ்வீடனை கொல்றதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். அப்பதான் அவன் சொல்லுவான், ஜானி தான் அனுப்பினா அப்படின்னு சொல்லியிருப்பான். ஜானிங்கிறவன் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்து ஸ்வீடனுக்கு சொந்தமான அந்த 250 கோடி எப்படியாச்சும் நம்ம கைப்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்வீடனுக்கு ரொம்ப ஒரு விசுவாசமா இருக்கக்கூடிய ஒரு பெரியவரை கடத்தி வச்சிருப்பான். அது மட்டும் இல்ல அதோட சேர்த்து இவனையுமே கட்டி போட்டு ரொம்ப வந்து கொடுமை பண்ணிருப்பான் முத்துவையும். நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்ல ஆசிரமத்துல போயிட்டு இருந்தப்ப நம்ம தகப்பனா நினைச்ச ஸ்வீடனையும் சரி நமக்கு உயிரா நினைச்ச சிந்துவையும் சரி 2 பேரையும் கொண்டவங்களை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஊரா அந்த வண்டியில வந்து அவன் சுத்திக்கிட்டு இருந்திருப்பான். ஜானி குரூப் திண்டுக்கல்ல தான் இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு தான் அவன் கிராமமா பிளாஸ்டிக் பொருள் விக்கிறவங்க போல சுத்திக்கிட்டு இருந்திருப்பான். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு முறை டான்ஸ் ஆட போகும்போது ஒவ்வொரு கிராமத்துல போயிட்டு இங்க யாராவது பெரிய ரவுடிக்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அவன் விசாரிச்சதுமே இதுக்காக தான். ஒரு வழியா அந்த திருவிழாவில நம்ம ஸ்வீடனையும் அதே போல சிந்துவையும் கொன்னது யாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களையுமே அவன் வந்து கொண்டு இருப்பான். அதோட சேர்த்து ஜானியுமே கொண்டு இருப்பான். ஆல்ரெடி இவனுக்கு பகை ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படிங்கறதுனாலயும் இதனால நமக்கு பிடிச்சவங்க எல்லாரையும் கொண்டுறாங்க அப்படிங்கறதுனாலயும் இவன் வந்து ஒரு விஷயம் வந்து யோசிச்சு வச்சிருப்பான். இனி நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு நம்மளால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கறதுனால தான் ஒருத்தவரை பார்த்து அவருக்கு நிறைய அமௌண்ட்டையும் கொடுத்து இதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, இதை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். அதோட இந்த தலையோட சேர்த்து இந்த பணத்தையுமே வச்சிருங்க, இந்த லெட்டரையும் வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். இப்போ இந்த தலையை எடுத்துக்கிட்டு ஊரா போயிட்டு போலீஸ் விசாரிக்கிறதுனால முத்துங்கிறவன் ஒருத்தன் இறந்துட்டான் அப்படிங்கறத போலீஸ் மூலியமாவே எல்லாருக்குமே வந்து தெரியப்படுத்திருப்பான்.
இப்ப கோர்ட்டோட ஆர்டர் படி முத்துடைய தலையை வந்து புதைக்க சொல்லியிருப்பாங்க. அதாவது முத்துடைய தலை எங்க கிடைச்சதோ அங்கேயே வந்து புதைக்க சொல்லியிருப்பாங்க. கருப்பு கிட்ட கொடுத்துதான் புதைக்க சொல்றாங்க. கருப்பு தான் புதைக்கிறான். அந்த பணத்தையுமே கருப்பு கிட்டே வந்து கொடுத்துறாங்க. உடனே கருப்பு கிட்ட சொல்லி நீ உடச்சு வச்சிருக்க சரக்கு கொஞ்சம் போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. எஸ்ஐக்கு போயிட்டு அவங்க வந்து சரக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். அதை குடிக்க போகும்போது தான் அந்த கட்டடத்துல, அதாவது இடிஞ்சு போன அந்த வீட்டுல ஒரு படம் வரைஞ்சிருக்கு. அந்த படத்துல பாத்தீங்கன்னா அம்மா அப்பான்னு மட்டும் இல்லாம ஒரு சின்ன குழந்தையுடைய போட்டோவும் இருக்கு. யாரும் இல்ல, அதுதான் நம்ம முத்து. அந்த படத்து மூலியமா சின்ன வயசுல முத்து வாழ்ந்த வீடு இதுதான் அப்படிங்கறதையும் அவர் வந்து தெரிஞ்சுக்கிறாரு. அப்படியே கொஞ்சம் வருஷம் ஆன மாதிரியும் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் அந்த வீட்டுக்குள்ள மீனாவும் அவங்களுடைய குழந்தையும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ற மாதிரி ஒரு பிலிம் ஒண்ணு காட்டுறாங்க.